ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மில்லட் மாவு தோசை செய்யலாம். அதில் பச்சை பயிர் கொட்டிக்கிங்க, ரெண்டாவது கடலை கொட்டிக்கிங்க, வரகரிசி போட்டுக்கோங்க, ராஜ்மா கொஞ்சம் போட்டுக்கோங்க, சாமரிசி கொஞ்சம் போட்டுக்கோங்க, குதிரைவாலி அரிசி கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் போட்டுக்கோங்க, உளுந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு ஊற வைங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அந்த பலதானிய நேற்று ஊற வச்சோம்ல, ஊற வச்சு காலையில் அரைச்சி நைட்டுக்கு தோசை ஊற்றுறதுக்கு இப்போ மிஷினில் அரைச்சிட்டு இருக்கிறோம். கிரைண்டரில் உப்பு போட்டு கரைச்சிக்கிங்க. மாவு கட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கிங்க. கரைச்சி அது ஒரு 6 மணி நேரம் புளிக்கிட்டோங்க. நைட்டுக்கு தோசை ஊற்றக்குள்ளே காட்டுறோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஊற வச்சு மில்லட் மாவு தோசை மாவு அரைச்சோங்களோ, அது புளிச்சு போயிடுச்சு. இப்போ நைட்டுக்கு தோசை ஊற்ற போகிறோம். வாங்க எந்த அளவுக்கு புளிச்சு போயிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு புளிச்சு போயிருந்தாதான் தோசை நல்லா பொசன்னு வரும். இட்லி ஊற்றினாலும் நல்லா பொசன்னு வரும். வாங்க நம்ம தோசை ஊற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஊற்றலாம். அந்த மாவை எடுத்து நல்லா தோசை ஊற்றுங்க. இந்த மாவு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. எல்லா தானியமும் போட்டு அரைச்சி எடுத்து தோசை ஊற்றுங்க. காலையில் சொன்னோம்ல, ஸ்டார்ட் பண்ணுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதுதான் மில்லட் மாவு தோசை, தக்காளி சட்னி, சிக்கன் வறுவல்.